மார்ச் மாதம் நடக்க போகிற ஐபிஎல் 2025ல் இந்த 3 பிளேயர்ஸ் முக்கியமான பிளேயர்ஸ் இல்லாமல் ஐபிஎல் நடக்க போதா எனக்கு ரொம்ப வருத்தம்ப்பா. அப்போ அந்த 3 பிளேயர்ஸ் யாராக இருக்கணும் அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீப்பாக சொல்கிறேன். ஒரு வீட்டுக்கு எப்படி ஒரு தூண் ஸ்ட்ராங்காக இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த 3 பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க டீமுக்கு ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இவங்க விளையாடாததை நினச்சாலே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குப்பா. அந்த 3 பிளேயர்ஸ் யாராக இருக்கும், எதனால் அவங்க விளையாடாமல் போக போகிறாங்கன்னு அது எல்லாத்தையும் நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுட்டு வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்து உங்களுக்கு ஐபிஎல்லில் எந்த டீமை பிடிக்கும் எந்த பிளேயரை பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிளேயர் 2025ல் நடக்க போகிற ஐபிஎல்லில் விளையாடாமல் இருக்க போகுது யாருன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா மும்பை அணியோட மெயினான பவுலர் சொல்லலாம். ஸோ இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு யார் இருக்காங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா. இவங்க பார்த்தீங்கன்னா மும்பை அணியை சேர்ந்தவங்க. ஸோ மும்பை அணியில் மிகப்பெரிய ஹிட்டர்ஸ்லாம் இருக்காங்க. அதே மாதிரி பவுலிங்கில் ஹிட்டர்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜஸ்பிரீத் பும்ராவை தான் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இவங்களோட பவுலிங் ஸ்பெல்லு எல்லாமே தரமாக இருக்கும். ஆப்பனண்ட் பேட்ஸ்மேனு அடற அளவுக்கு பார்த்தா இவங்க பவுலிங் போடுவாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நடந்த டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பார்டர் கவாஸ்கர் அந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பும்ராவோட பவுலிங் ஸ்பில்லு மட்டும் தனியாக தெரிஞ்சுது. ஸோ மற்ற எல்லா பவுலர் போகிறத விட பும்ரா ஸ்டைல் மட்டும் வேறு லெவலில் தெரிஞ்சுது தான் சொல்கிறோம். அந்த மேட்ச்சில் நடந்த காயத்தினால, அதாவது 5வது டெஸ்ட்டில் நடந்த காயத்தினால பார்த்தீங்கன்னா அவங்க டீமை விட்டு அதாவது பார்த்தீங்கன்னா டீமை விட்டு விலகலை. ஸோ அடிப்பட்ட காரணத்தில் பார்த்தீங்கன்னா விளையாட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையாக இல்லையான்னு தெரியல. ஸோ ஐபிஎல்ல விளையாடுவாங்களா விளையாட மாட்டாங்களான்னு தெரியல. உங்களோட கருத்து என்ன? ஜஸ்பிரீத் பும்ரா விளையாட மாட்டாரா? ஸோ அவங்க விளையாடினாக்கா எப்படி இருக்கும்? ஆப்பனன்ட் பேட்ஸ்மேன்னா அலறுவாங்களா அலற மாட்டாங்களா? மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த பிளேயர் யார் இருக்காங்கன்னா நம்மளுடைய தெரிஞ்ச முகம் தான், நம்மளுடைய கிங் கோலி தான் இருக்கார். அதாவது பார்த்தா இவங்க பார்த்தா சரியான ஃபார்ம் இல்லாத காரணத்தினால விழுகிறாங்கன்னு பல பேர் பார்த்தா நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா உண்மையான காரணமே இல்லை. ஸோ அவங்களுக்கு பார்த்தா தலைக்கு கீழே இந்த ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா அடிபட்டிருக்கான். ஸோ ரஞ்சி ட்ராஃபிலேயே அவங்க சரியாக பர்ஃபார்ம் பண்ணல, ரொம்ப விட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த ஓடிஐ இங்கிலாந்து கூட நடந்த ஓடிஐயில் பார்த்தீங்கன்னா சரியாகவும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, வெறும் 5 ரன்லேயே பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிபட்டு இருக்கிற காரணத்தால் தான் இவங்களால சரியாக விளையாட முடியலன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஐபிஎல்லில் இவங்க விளையாடுவாங்களா விளையாட மாட்டாங்களான்னு எனக்கே தெரியல. எனக்கே கொஞ்சம் வருத்தமாக இருக்குப்பா ஆர்சிபி நினச்சாலே. ஸோ இந்த ஒரு ஃபேன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளேயருக்காக தான் இவ்வளோ ஃபேன்ஸ் பேஜே இருக்குது, ஃபேன்ஸ் கூட்டமே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவில் ஒரு ஃபேன்ஸ் பேஜை உருவாக்கியிருக்காரு நம்ம கிங் கோலி. ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிலைமை ஏற்படுன்னு எனக்கே நினச்சி பார்க்க சொல்ல வருத்தமாக இருக்குது. ஆனால் கிங் கோலி கேப்டன்சி வேறு பண்ணுவாங்கன்னு பல பேர் பார்த்தா நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ ஆனால் இந்த மாதிரி விளையாட முடியாமல் போய்டுன்னு நினச்சாலே வருத்தமாக இருக்குப்பா. இவங்களோட பிளேயிங் 11 பார்க்கறதுக்கு தான் இந்த ஆர்சிபி ஃபேன்ஸே அந்த ஒரு ஸ்டேடியம் ஃபுல்லாக வராங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இவங்களே இப்போ விளையாட மாட்டாங்க. இது மட்டும் உண்மையாக நடந்தால் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியலப்பா. ஸோ ஆனால் ஃபேன்ஸ் பேஜே அங்கே வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு ஃபேன்ஸ் கூட்டமே இருக்காதுன்னா ராயல் சேலஞ்ச் பெங்களூருக்கு மட்டும். ஸோ ஒருத்தருக்காக இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா நம்பவே முடியல. ஆனால் தரமாக இருக்காங்க. ஸோ நம்ம விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி உண்மையாக நடந்துட்டாக்கா, இப்போ வரைக்கும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க விளையாட மாட்டாங்கன்னு. ஸோ இதுவே உண்மையாக நடந்துட்டாக்கா அப்போ விராட் கோலி இல்லைன்னா அப்போ ஆர்சிபி டீமுக்கு யார் கேப்டனாக இருப்பாங்க? எனக்கே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஸோ யாராக இருப்பாங்கன்னு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ விராட் கோலிக்கு அப்படி இல்லைன்னா பிளேயிங் 11 வந்து எப்போனா ஒரு மேட்ச்சில் அடிப்பட்டு நின்றுட்டாக்கா யார் கேப்டன்சி பண்ணுவாங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த பிளேயர் யாருன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அடுத்த முகமும் உங்களுக்கு தெரிஞ்சு விட நம்மளுடைய கேரளா முகம் தான் அது. நான் யாரை சொல்ல போகிறேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சு சாம்சன் தான். ஸோ இவங்களை ஏன் விளையாட மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியா டீமில் விளையாடுறாங்க இப்போ தான். ஸோ அவங்களுக்கும் இங்கிலாந்துக்கும் T20யில் விளையாடிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஜுரி கையில் அடிபட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு காரணத்தால் பார்த்தீங்கன்னா இவங்க ஐபிஎல்லில் சரியாக விளையாட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையாக இவங்க வரலைன்னா அந்த ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு யாருக்கு கேப்டன் பண்ணுவாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் தரமான பேட்ஸ்மேன், T20யில் பார்க்க விடுவார். ஸோ அந்த டீமோட மெயின் தூணே இவராக தான் இருப்பார். ஸோ இவங்க 3 பேரில், நான் சொன்ன 3 பேரில் யார் ஒரு ஆள் வராமல் இருந்தாலும் அந்த ஒரு டீமுக்கு ஒரு வெயிட்டு குறையும் தான் நான் சொல்வேன். ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது ஷேர் பண்ணிட்டு சந்திர டெக்ஸாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் சந்திக்கலாம்.